பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, "நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக." ஆமீன். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க தானே. இங்க அன்னாள் குழந்தை இல்லாததுனால ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு, காயப்பட்ட உள்ளத்தோட தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு, அழுது, மனம் கசந்து ஜெபம் பண்ணினாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உடனே அவளுடைய ஜெபத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரர் மூலமா பதில் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்க கேட்கிற காரியத்துல அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அன்னால ஆண்டவர் கடாட்சித்தார். அது நிமித்தம் ஒரு குழந்தையை கொடுத்து, நான் தேவனிடத்தில் இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு ஒரு குழந்தையை தந்தருளினார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் செய்ய போறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? திட்டமா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வேலை காரியமா, பிள்ளைகளுடைய காரியமா, திருமண காரியமா, ஊழிய காரியமா, இல்ல பிஸ்னஸ் காரியமா, படிப்பின் காரியமா, என்ன காரியம்? ஆண்டவரிடத்துல திட்டமா கேளுங்க. அது உங்களுக்கு அருளப்படும். அன்னால போல விசுவாசத்தோடு கேளுங்க. கட்டாயம் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த காரியத்துல உடனே ஒரு அற்புதம் செய்யுங்க. என் நிந்தையை மாற்றுங்க. என் தேவைகளை சந்திங்க. தடைகளை மாற்றி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.